ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாலில் இருந்து ஆடை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஆடையெல்லாம் எடுத்து இப்போ நெய் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு காட்டித்தரேன். சரிங்களா? இந்த பால் ஆடையை நான் என்ன பண்ணுறேன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஐஸ் வாட்டர் ஊற்றி அடித்து அதுலேருந்து நம்ம அந்த பட்டரை எடுத்து அப்புறம் உருக்கி அதுலேருந்து நெய் எடுக்கலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டித்தரேன். இங்கே பாருங்கள், இதில் இவ்வளோ போட்டிருக்கேன். இப்போ நான் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கிறேன். ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம், ஊற்றி அடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா அடித்து எடுக்கும்போது நல்லா இங்கே பாருங்கள் வெண்ணெய் வந்துருச்சா பாருங்கள். பட்டர் இந்த மாதிரி அழகாக சூப்பராக வந்துடும் பாருங்கள், சூப்பராக வந்துடும். இதை நம்ம குண்டானில் ஊற்றி கழுகணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு அதை நல்லா கழுகி சூப்பராக எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம். சுத்தமான பட்டர். இங்கே பாருங்கள், சூப்பராக வெண்ணெய் எடுத்து வச்சுட்டேன். நல்லா நீட்டாக கழுகி சுத்தம் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி காய்ச்சறதுன்னு உங்களுக்கு காட்டித்தரேன். சரிங்களா? நான் இப்போ நெய் காய்ச்ச போகிறேன். நம்ம எடுத்து வச்ச பட்டரை எடுத்து போட்டு காய்ச்ச போகிறோம். அது எப்படின்னு உங்களுக்கு காட்டி சொல்கிறேன். பாருங்கள், பட்டரை போடுறேன். பாருங்கள், நல்லா நெய் உருகுது பாருங்கள். இதை நம்ம சிம்லையே வச்சு தான் பண்ணணும், அப்போ தான் தீயாது. நல்லா சூப்பராக நம்மளுக்கு நெய் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இன்னும் ரெடி ஆகலை. இப்போ தான் இந்த வெண்ணெயெல்லாம் உருகி இந்த கண்டிஷனில் வந்திருக்கு. இது ஃபுல்லாக இதாகட்டும், உங்களுக்கு காட்டிக்கிறேன். பாருங்கள், பாதி வந்திருக்கு நெய். இது நெய் வந்துருச்சுன்னு எடுத்துடாதீங்க. அதில் உள்ளார பார்த்தீங்களா வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாமே வற்றி வரணும். வந்தால் தான் நல்லா சூப்பரான நெய் கிடைக்கும். இப்படியே எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி வாடை வரும், நல்லா இருக்காது. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான நெய் வந்துட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம நெய் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கருவேப்பிலை, முருங்கை இலை, பாருங்கள், இந்த நம்மளுடைய நெய் ரெடி ஆகிடுச்சு. முருங்கை இலையும் போட்டாச்சு, கருவேப்பிலை, சீரகமெல்லாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஆற வச்சுட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கருவேப்பிலையெல்லாம் போட்டு இங்கே பாருங்கள், நம்மளோட நெய் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறிட்டு நான் பாத்திரத்தில் எடுத்து வச்சு காட்டுறேன். பாருங்கள், சூப்பரான நெய் எப்படி நல்லா எல்லோவாக இருக்குது பாருங்கள். இப்போ நெய்யை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம நெய் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சுத்தமான சூப்பரான நெய் பாருங்கள். 1/2 லிட்டர் போல் நம்மளுக்கு நெய் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.